குட் மார்னிங் டே 70. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் டே தான். ஸோ தண்ணிலாம் ஊற்றல. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸ்டிச்சஸ் போடாததுனால வந்து ரொம்ப கழுத்து அசைக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது. அதனால தான் எக்ஸசைஸே பண்ணல. அதுக்கப்புறம் கூட ஃபுல்லாக வந்து மல்லிப்பூ மட்டும் பறித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக மழை வர மாதிரி தானே இருக்கும். அதுக்கப்புறம் மழை வராது. வழக்கம் போல் ஏமாற்றாமல் மழை வந்துருச்சு. இதுதான் இந்த சம்மரில் எங்கள் ஊரில் நான் பார்க்குற ஃபஸ்ட்டு மழை. நல்லா மழையில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த விண்ட் சைம்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்த மாதிரி சத்தம் கேட்டுது. லைக் 6 o'clockலாம் வெளில போய் பார்த்தா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு என்னோடய மைக்ரோ க்ரீன்ஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடுகு தான் ஆக்சுவலாக வந்து ஒரு 4-5 செடி நல்லா அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முளை விட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சியா சீட் வரவே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அதுவுமே வந்து ஒன்றே ஒன்று வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.